கருப்பசாமிக்கு. அப்படியா? எங்கே இருக்குது? அப்படியா? கருப்பசாமி எங்கள் முன்னோர்கள் சாமி ஆடுறாங்க. அதுக்கு பிறகு எங்கள் குடும்பத்தில் அடுத்து சாமி ஆடுறதுக்கு ஆள் யாருன்னு சாமியே தேர்ந்தெடுக்கலை. யாருப்பா? என்ன சாமி? வாங்க. என்ன சாமி கோயில்? இப்போ யார் சாமி ஆடுதா? காலில் வந்துட்டு வா, என்னென்னு கேட்போம். அவன் ஆடுற சாமி உண்மையா பொய்யான்னு பார்க்கணுமப்பா. நானும் தான் ஊரெல்லாம் உபகதை சொல்லி பகையாக போச்சுதப்பா. உண்மையா பொய்யாப்பா? உண்மையா பொய்யா? சாமி உண்மையா பொய்யான்னு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய அளவுக்கு ஒரு சூழ்நிலை நடந்துக்கிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் அங்கே தள்ளி இருந்தீங்கன்னா நான் அங்கே வந்தே விபூதி கொடுத்துருவேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த கோயில் இன்னும் வளர்ச்சி அடையக்கூடிய நேரத்தில் இருக்குது. எடுத்து கட்டிடலாம்னு ஒரு சில முடிவுகள் ஆகுது. அதுக்கு சில பேர்கள் தடையாக இருந்து குழப்பத்தை உருவாக்கிக்கிட்டு இருக்கான். கோயில் உனக்கு சொந்தமா எனக்கு சொந்தமா இல்லை பொது கோயிலுன்னு சொல்லி நாங்கள் எல்லாம் ஒத்துழைக்கும். நீ வந்து எப்படிடா உறுதி கொள்ளலாம், நீ மட்டும் எப்படி உரிமை கொள்ளலாம்னு போராட்டத்தை எடுத்துட்டாங்க. உண்மையா? கால் வந்துட்டுவான். பக்தர்கள் தயவு செஞ்சு அமைதியாக இருங்க. நீங்கள் பேசுறது தான் கேட்கு, சாமி சொல்லுது கேட்க மாட்டேங்குது. அமைதியாக இருங்க. அதனால் இப்படி சத்தம் மட்டும்தான் போடுது சாமி. ஒரு வாக்கை சொல்லி இந்த சமுதாயத்தை ஒன்று கூட்டிருதப்பா, இந்த கோயிலை வளர்த்துறதப்பா, நான் இருந்து காப்பாற்றுறப்பான்னு சொல்ல மாட்டேக்குது. ஐயா நீ இருக்கியா இல்லையா, ஆடுறது உண்மையா, சத்தம் மட்டும் வாடு சத்தம் போடுதியே, என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்குறீங்களா? இன்னொரு தடவை கால் வந்துடுவாங்க. சாமி தான் கோயில் கொடைக்கு நல்ல மாலை எங்கேயும் போட்டு ஆடுவேன். என்ன ஒரு ஊரில் ஒரு கோயிலில் களவு போயிடுது. அந்தால சாமியை கூப்பிட்டு கேட்டாங்க, மேலே தாளத்தை அடிச்சு, மா உண்டியலை காணாமல் போயிடுத என்னாச்சுன்னு கேட்டான். அப்பா நான் நிஷ்டையில் இருந்தேன், எனக்கு தெரியாதுப்பா அப்படின்னு அம்மா சொல்லிட்டான். அந்தால இன்னொரு சாமியை கூப்பிட்டு கேட்டாங்க, என்னப்பா நீ தானே காவல், அது என்னப்பா ஆச்சுன்னா, நான் வேட்டைக்கு போயிட்டப்பா எனக்கு தெரியாதுன்னு. இன்னொரு சாமி வந்துச்சு, உண்டியலை யாருப்பா எடுத்தா, நான் அம்மாளுக்கு பின்னால் நின்னப்பான்னாங்க. அடாடாடாடாடா எவ்வளோ அருமையாக சொல்லிட்டீங்கப்பா, யாருமே இந்த உண்டியல் மேலே அக்கறை இல்லையா, உங்களுக்கு எதுக்குப்பா கோயிலுன்னா ஒருத்தன். என்ன அதை மாதிரி கடவுள் என்பது உண்மை. ஆனால் மனிதன் ஆவேசப்பட்டு ஆடிக்கிட்டு கண்டமானிக்கு சொல்லிட்டாலே தானே அது பொய். அதனால் இப்போ சாமி ஆடி ஒருத்தன் சொல்லிக்கிட்டு இருக்கானே, அந்த சாமிங்கிறது உண்மையாக இருந்தால் இந்த சமுதாயத்தை கூட்டி இந்த கோயிலை வளர்த்து தரணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் பத்திரத்தை மாற்றணும், இடத்துக்கு வேறு வழியை கொடுக்கணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் அந்த கோயிலை கும்பிடவும் வேண்டாம், சாமியும் வேண்டாம். இதுதான் இப்போ இருக்கிற முடிவு. அதனால் தை மாதம் 3வது வெள்ளிக்கிழமை வரை பொறுமையாக இருந்தால் அந்த சாமியை நான் வர வச்சு உங்களுக்கு உண்மையான வார்த்தையை சொல்லி அந்த ஊரை கூட்டி ஒற்றுமையாக வாழ வச்சிடுறேன். காலைல வந்துட்டு வாங்க. நானூற்றி 27 ரீசர்வே நம்பர். அந்த நம்பர் படி பார்க்க போனால் பழைய காலத்தில் அந்த இடம் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கு உரிமையாக. இன்றைக்கி இருக்கிற கணக்குப்படி அந்த நம்பர் அந்த பட்டாவிலே இல்லை, அந்த மேப்லேயும் இல்லை. அதனால் இன்னொருத்தன் அதை இப்போ ஆக்கிரமிப்பு பண்ணிக்கிட்டு ரெடி ஆகிக்கிட்டு இருக்கான். இதுதான் உண்மை. அவன் இடத்தோடு சேர்ந்து அது வந்துடுது. இப்போ அதை மாற்ற முடியாது. அவனை சம்மதிக்க வைக்கிறேன், உங்களை கும்பிட வைக்கிறேன். கால் ஒன்றுவான் வெற்றிமாற கொடுப்பா என் பிள்ளைகளுக்கு.
சாமி அப்படி வாடா ராஜா, இந்தாப்பா ஜெயிச்சு வா, உண்மையை உணர்த்தப்படும். ஆமாம், நொண்டி கருப்பனும் இருக்கானே, போயிட்டு வாங்க. இந்தா சரி. கருப்பசாமி, என் வீட்டுக்காரர் ஒரு பக்கம், நான் ஒரு பக்கமாக குழம்பிக்கிட்டு இருக்கமே அப்படின்னு ஒரு பொம்பளை கேட்குறாள். யாருமா அது? வீட்டுக்காரர் ஒரு பக்கம், தான் ஒரு பக்கம்னு ஒருத்தி வாழ்ந்துக்கிட்டு இருக்கா. யார் அது? வருத்தத்தோடு இருக்காட. யாருமா வரீங்களா? யாரு? எங்கே இருக்காருமா அவன் வீட்டுக்காரரு? பிரிஞ்சு 29 வருஷம் ஆச்சு. காலில் வந்துட்டு வா. யாரடா? மகனா? நீ மகளா? குழந்தை இருக்கா? ஆம்பளை பையன் பிறப்பான், என் பேர் வைப்பியா? மாற்றம் இல்லையே. காலில் வந்துட்டு வாங்க ரெண்டு வரும். இப்போ உனக்கு என்ன செய்யணும்? அதான் சொல்லியாச்சுல. இன்னும் அந்த பையன் வந்தானே வர போனேன்ன, அவன் இல்லைன்னே முடிவுக்கு வந்துடு. வாங்க. இந்த கனியை இன்று சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சுக்கா. நாளைக்கு காலையில் இந்த கனியை என்னைய நினச்சி கும்பிடு. தை மாதத்தில் குழந்தை ஜனனமாகும். அங்கிட்டு போ, நீ வா. என்னை நல்லா பாரு, உன் கண்ணை பார்க்கட்டும். பாரு. நீ என்னைய பாரு, நீ போ. இது யாரு? தங்க பிள்ளையா இருக்காள. உன்னுடைய சக்தியின் மீது உனக்கு ஒரு சந்தேகம், உன்னுடைய உடல் ஆற்றல் மீது உனக்கு ஒரு சந்தேகம். நமக்கு இந்த இல்லற வாழ்க்கையை நடத்தக்கூடிய பலம் நம்ம உடம்புல இருக்கா? அடிக்கடி தளர்ந்து போகிறோமே, அந்த பலவீனத்தால் நம்ம தோற்று போயிடுவோமோ அப்படின்னு ஒரு எண்ணம் உள்ளத்தில். அந்த சக்தி உனக்கு இருக்குது. உன்னை அறியாத ஒரு பயத்தில் உன் உடம்பு தளர்ந்து போகுது. நீ வீணாக பயப்படுறடா. உன் உடம்புல அந்த சக்தி இருக்குன்னு இருந்து மனம் தளராமல் காப்பாற்றுறபடி எந்த மருத்துவமும் இல்லாமல் உஷாரா இருப்ப. போ. புரியுதுல? நல்லா இருங்க. வாமா வா, என் பிள்ளை மகிழ்ச்சியாயிரு. 1 மாதம் ஆகட்டுமா, ஆத்திரப்படாது. அந்த பேர் தானே உனக்கு முடியாமல் விற்கவே முடியாது. நான் பார்த்துட்டேன். கருப்பசாமிக்கு ராஜ மன்னார்குடி, மன்னார்குடி, ராஜ மன்னார்குடி. மிச்செல்லாம் நம்ம உட்காருங்க. ராஜ மன்னார்குடி வாங்க. மிச்செல்லாம் உட்காருங்கண்ணே. என்னார்குடி? மன்னார்குடி. அமைஞ்சிடுதா? ஆமாம், மன்னார்குடி. மன்னார்குடி வாங்க. மன்னார்குடி வாங்க வாங்க. காலைல வந்துட்டு வாப்பா. பூந்தோட்ட காவல்காரா. பூந்தோட்டம்னு ஒரு ஊர் வருது. எங்கே இருக்குது பூந்தோட்டம்? அப்படியா? உன் கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். உன் பிள்ளைங்களை பற்றி உனக்கு ஒரு மனத்துக்குள்ளே ஒரு கவலையும் வேதனையும் இருக்குது. உண்மையா? அந்த கவலை தீரக்கூடிய நாள் வந்தாச்சு. மங்களகரமான காரியமும் வேலை சம்பந்தமான விஷயமும் தை மாதம் வெற்றி ஆயிரும். உனக்கு கொஞ்சம் கடன்களும் சொத்து சம்பந்தமான மனக்குழப்பமும் இருக்குது. இந்த கடன்களை தீர்க்கிறதுக்கு நான் கருப்பசாமி உனக்கு வருமானத்துக்கு வழியை தரேன், சொத்தை காப்பாற்றி தரேன். கால் வந்துட்டு
வரலாம். ஜெயிச்சு தரேன். வேறு என்னப்பா வேணும்? கோயில் பூஜை இப்போதைக்கு செய்ய முடியாதுப்பா, கொஞ்சம் நிறுத்தி வை, பாக்கிய பின்னால் பார்க்கலாம். பக்கத்தில் மாரியம்மன் கோயில் யாருக்குப்பா இருக்கு? வாடா, வா வா, காலில் வந்துட்டு வாடா தம்பி, வா. என்னப்பா வேணும் உனக்கு? கண்ணை மூடு பார்ப்போம். எஸ், காலில் வந்துட்டு வா. எங்கேயே இருந்து ஒரு நிழல் போல ஒரு பிம்பம் உன் உடம்பை வந்து சில சமயத்தில் சேருது. எதிர்பார்க்காம தான் அந்த அதிர்ச்சி தெரியுதே தவிர நிரந்தரமாக தெரியலை. ஆனால் ஒரு பக்கத்தில் அக்னியாக எரியுது போல் காந்தலும், ஒரு பக்கத்தில் நரம்பு பிடிச்சது மாதிரி வலியும், இன்னொரு பக்கத்தில் ஒரு தலை மண்டையடி இருந்தால் எப்படி வலிக்குமோ அதுவாக நடக்கும். 3 விதமாக உன் உடல் பாதிக்கப்பட்டிருக்கு. காலில் வந்துட்டு. இது செய்வனைகள் சம்பந்தமான விஷயமாக இருக்கலாமா அப்படின்னு சந்தேகத்தில் ஒரு சில விளக்கத்தை கேட்க சில இடத்துக்கு நீ போயிருக்க. அதுக்கு இந்த பரிகாரம் பண்ணணும்னு சொல்லி சில பூஜைகளை ஏற்பாடு பண்ணி பணம் செலவழிஞ்சதே தவிர பணம் தீர்ந்துச்சே தவிர நோய் தீரலை. அப்படின்னா இது உண்மையிலேயே செய்வனையா இயற்கையானு தெரியணும் அப்படின்னு என்னைய கேட்க வந்திருக்கேன். கால் வந்துட்டு. இது செய்வனை இல்லை மகனே. சனி பகவானுடைய பார்வையினால் நரம்பு சுழற்சிகள் ஏற்பட்டு இந்த பாதிப்பு உனக்கு நடக்கும். 3 முறை என்னைய பார்க்கவா, 3வது முறை சனி பகவான்கிட்ட வர வாங்கி உன்னைய நான் காப்பாற்றிருந்தேன். உனக்கு தொழிலுக்காக கொஞ்சம் கடன் பட்டிருக்கிய, அதையும் தீர்த்து வருமானத்தை வழிவகுக்கிறேன். நல்லாரு. அதான் நெத்தியை விட்டு கையை எடுக்கலை. முத்துக்குமார சாமின்னு பேர் வை, ஆம்பளை பையன் பிறப்பான். போயிட்டு வா. ஏன்னா நீங்கள் தான் எப்படி முடிவெடுத்திய? நீங்கள் தான் முடிவெடுத்து வந்துட்டீங்க. நான் கூப்பிடவே இல்லையே. திருமணம் சம்பந்தமாக கேட்க வந்தது யாருப்பா? திருமணம் சம்பந்தமாக நீங்கள் மன்னார்குடியா? உட்காருங்க. குழந்தை சம்மந்தமாக கேட்க வந்தது யார்? காலில் வந்துட்டு வரலாம். அப்படியா? அப்படியா? இன்னும் ஒரு தரம் காலில் வந்துட்டு வரலாம்ப்பா. என்ன தண்ணியாக இருக்கு? பரமசிவன் கழுத்திருந்து. உன் பேர் என்ன பேருப்பா? உன் பேர் என்ன? பரமசிவம். இன்னொரு தரம் காலில் வந்துட்டு வா. வண்டி ஓட சக்கரங்கள் 2 மட்டும் வேண்டும். அந்த 2ல் ஒன்று சிறியதென்றால் எந்த வண்டி ஓடும்? உன் கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். ஒரு பேரை அல்லது பேத்தி ஏதாவது ஒரு பிள்ளை வேணும்னு கேட்க வந்திருக்கேன். பேரனையே கொடு, நடராஜம்னு பேர் வைன்னு உத்தரவாயிடுது. காலில் வந்துட்டு வா. என்ன பேர்? நடராஜன். எந்திரிச்சு காலில் வந்துட்டு வாப்பா. வரலாம். இந்த கனியை கொண்டு வீட்டில் வை. 1.25 மாதத்தில் குழந்தை ஜனனமாகும். சென்று வரலாம். அது கிடைச்சாச்சு. வாங்கிக்க. கடன்கள் பட்டு மனவேதனை அடைந்து வந்தது யார்? வாம்மா வா. நல்லா இருக்கியா?
9 மாதங்களுக்கு கிரகங்கள் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்கு. பொம்பளை பிள்ளையுடைய உள்ளத்தை பற்றி உனக்கு அடிக்கடி சந்தேகமும் குழப்பமும் உன் மனசில் இருக்கு. நம்ம சொல்லுக்கு மீறி நம்ம மரியாதையை கெடுத்துடக்கூடாது. இந்த நேரமும் காலமும் ஐயா கருப்பசாமி என் பிள்ளையினுடைய உள்ளத்தை திருத்தி எங்கள் கட்டுக்கோப்புக்களை கொண்டு வந்து அந்த வாழ்க்கையை அமைச்சு தரணும் என்பது உன் கேள்வி. கால் ஒன்று வரலாம். அந்த பிள்ளையுடைய போட்டோவை வரக்கூடிய புதன்கிழமை என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துட்டு இப்போ இருக்கா கொண்டா என்கிட்ட தந்துட்டேன். இனிமேல் அவள் ஏன் பிள்ளை உன் பிள்ளை இல்லை. அவன் மனசை மாற்றி உன்கிட்ட கட்டுப்பாடாக இருக்க வைக்கிறேன். 9 மாதங்களுக்குள்ள உள்ளத்தை தெளிவாக்கி கல்யாணத்தை நடத்தி வெற்றியாக்கி தரேன். உத்தியோகமே பார்த்தாலும் கொஞ்சம் கடன்பட்டு மனவேதனைப்பட்டிருக்கேன். அந்த கடனையும் தீர்த்து செம்மையாக்கி தரேன். இந்த மகனுக்கு தமிழ்நாட்டில் ஒரு வேலை கிடைக்க போகுது. அது கவர்மெண்ட் வேலையாகவே இருக்கும். இந்தா ஜெயிக்கிறேன். சந்தோஷமாக போய் இருந்துக்கப்பா போங்க. அதே தூத்துக்குடி எல்லை பக்கத்தில் கிறிஸ்தவ ஆலயம் வீட்டு பக்கத்தில் இருக்குது. யார் வாப்பா பக்கத்தில் கிறிஸ்தவ ஆலயம் இருக்கா? உன் பேர் என்ன? கால் வந்துட்டு வா. என்னையா வேணும்? கையை கொடுத்துக்கா. கிளிச்சோசியம் பார்த்தேன். என்ன பார்த்தேன்? கிளிச்சோசியம் பார்த்தேன். இலங்கை வேந்தனுடைய பேர் வந்துச்சு. கடன்பட்டார் நெஞ்சம்போல் கலங்கை நின்றான் இலங்கை வேந்தன். 3 வருஷ காலமாக விற்கிறதுக்கு கூட பொருள் இல்லாமல் வைக்கிறதுக்கு பொருள் இல்லாமல் வீடாகிடுது. தூத்து பெருக்கிற வீடு மாதிரி ஆகிடுது. பொல்லாத கடன்களால் இடம் மாற்றம் ஏற்பட்டால் சரியாகுமாங்கிற ஏக்கம் உள்ளத்தில் இருக்குது. கால் வந்துட்டு வா. வீட்டில் இருக்கிற பொம்பளைக்கு பேர் என்னப்பா? அவன் உடல்நிலைகளை பற்றி ஆராய்ச்சி பண்ணலையா? அவன் உடல்நிலைகளில் சில குறைகள் இருக்குது. பெரிய பாதிப்பு ஒன்றும் வராது. இப்போதைக்கு ஒரு இடத்துல பணத்தை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிய, அந்த பணம் கிடைக்கும். ஒரு சிறிய கடனை தீர்த்து தருவேன். நிலையான தொழிலை ஆரம்பித்து 3 மாதத்தில் கொஞ்சம் கடன் தீர்க்கிறதுக்கு வழிவகுத்து தாரேன். முருகா என்று வெற்றி அடைவாய். கருப்பசாமிக்கு அதே தூத்துக்குடி எல்லை. ஆமாம் ஆமாம். பிள்ளையின் வேலை வாய்ப்பு சம்மந்தமாக கேட்டு வந்தது யாரு? வாமா. உன் பிள்ளைக்கு என்ன வேலை வேணும்? அரசாங்க வேலைக்கு. உன் பிள்ளைக்கு என்ன வேலை வேணும்? என்ன படிச்சிருக்கான்? வாமா. உன் பிள்ளைக்கு என்ன வேலை வேணும்? அப்படியா? யார் படிச்சிருக்கா? உன் பையன் படிச்சிருக்கானா? துப்பாக்கி எடுத்து வேலை பார்த்தது யாருப்பா? கால் விட்டுருவான். பெயராத. ஏன் போகிற? இல்லை எங்கேயும் பெயராத. நீ கேட்டு அடி நீ கேட்டு அடி நீ கேட்டு. இன்னும் 4 தடவை விழுந்தா பரவாயில்லண்ணே. 5:45 ஆயிரும். என்ன உன் பையன் வேலையை கம்ப்ளீட் பண்ணலையே? ஏற்கனவே பார்த்துக்கிட்டு இருந்த வேலையை கம்ப்ளீட் பண்ணலையே? நான் சொல்கிறது உண்மையா பொய்யா? கம்ப்ளீட் பண்ணலை. அப்போ அவனுக்கு எப்படி அடுத்து அரசு வேலைக்கு சான்று கொடுக்கறது? எப்படியாவது ஒரு வழியை பார்த்து அடுத்து ஒரு அரசாங்க வேலையை வாங்கி தரணும்னு நினைக்கிறேன். கண்ணை மூடு பார்ப்போம். கடற்படை நேவியில் அவனை போலீஸுக்கு தேர்ந்தெடுக்க போகிறாங்க. போவானா? கால் வந்துட்டு வா.
இந்தா 3 மாத கால அவகாசத்தில் வேலை கிடைக்கும். 2 கைட்டு வாங்கி பழகுங்க. முதல்ல கண்ணை முடுங்க. அந்த அம்மா அவங்க கூட்டு வாப்பா, வெட்டியாக்கி தரேன். இந்தா நல்லா அந்த ஃபோனை எடுத்துக்காங்க. இல்லைன்னா என்கிட்ட கொடுத்துருங்க. வேண்டாம், நான் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிசியோதெரபி டாக்டர். யாருக்கு தங்கச்சி? கால் விட்டோம். ஏய், ஏற்றுக்கிட மாட்டேன். ஒழுங்காக காலில் விழுந்து கும்பிட்டுவா. உன் பையனுக்கு ஏதாவது ஒரு டாக்டர்கிட்ட வேலைக்கு சேர்த்து விடலாமா? அந்த சம்பளம் காணாது. நீ என்ன நினைக்கிறேன்னு சொன்னால், அரசு சம்மந்தமாக ஒரு வேலை கிடைச்சா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அவனுக்கு அந்த பாக்கியம் இருக்கான்னு நான் பார்க்கணும். கொஞ்சம் கண்ணை மூடி உட்காரு. வருகிற செப்டம்பர் மாதத்தில் அவனுக்கு வேலை அமையும், அரசு உத்தியோகம் கிடைக்கும். 2 கைட்டு வாங்கு. 2 மாதத்துக்கு பிறகு குழந்தை சலனமாகும். போயிட்டு வா. கர்மசாமிக்கு அப்படியா? கடன்பட்டு பொன்பொருளை இழக்கக்கூடிய நிலையில் வேதனைப்படுகிறேன்னு கேட்டு வந்தது யாருப்பா? கடன்பட்டு வேதனைப்படுபவன் யார்? என்னடா தம்பி, என்னடா கடன்பட்ட? கால் விட்டு வா. டியூடிக்கு போகலாமா? எங்கே கல்யாணம் முடிச்சாச்சா? எதுக்கு நகையெல்லாம் போய் வச்ச? யாருடைய நகையை வச்ச? என்ன வியாபாரம்பா? கண்ணை முடுறா. இன்னும் ஒரு தரம் காலில் வந்துட்டு வா. உன் பக்கத்தில் சொன்னமாட சாமி வரார. ஏண்டா குடும்ப சாமியா? காலில் வந்துட்டு வா. கண்ணை மூடி நிமிர்ந்து உட்கார் பார்க்கலாம். இந்த கடையை நல்லா நடத்தி தாரேன், உன் கடனை தீர்த்து தாரேன். இப்போ இந்த கடையை நீ வச்சிருக்கணுமா வேண்டாமா? வேறு தொழில் பார்த்தனா இருக்கிற பணத்தை இழந்து போயிடுவேன்னு உத்தரவில் இருக்குது. உனக்கு ஒரு வருமானத்தை தந்து உன பொருள்களை இறக்கி வைக்கிறேன். அதுக்கு அங்கிட்டு வியாபாரத்தை நடத்தி தரேன். வேறு வழியில் போகாதடா, தோற்று போயிடுவேன். கால் வந்துட்டு வா. உண்மையை சொல்லணும்லப்பா. அதனால் இன்னும் 3 மாதங்களுக்கு கொஞ்சம் மனசை அடக்கி உட்காந்துக்கா. சிவராத்திரிக்கு பின்பு உனக்கு கொஞ்சம் பணம் கிடைக்கும். அதை வச்சு தொழிலை பெருக்கி தரேன். எங்கேயும் போகாமல் காப்பாற்றுறேன். விரதமாயிரு. போய்ட்டு வா. உன் பையனுடைய கிரக அமைப்பை பார்த்தேன். நிலையில்லாத வேலையும் கல்வியில் முழுமையடையாத மனசும் கொண்டவன். அதனால் அவனுடைய எதிர்காலம் எப்படி இருக்குமோ தெரியலையே. இப்போ அவனுடைய மனநிலைகள் நமக்கு ஒத்து வராமல் இருக்குங்கிற கேள்வி உன் உள்ளத்தில் இருக்குது. கால் வந்துட்டு வா. வேறு என்னம்மா பண்ணித்தரணும்? அவனுடைய மனநிலைகளுக்கு சனி பகவானுடைய கிரகம் ஒரு காரணம். 3 வாரம் தொடர்ந்து என்னையை பார்க்கவா, அவன் மனசை பக்குவப்படுத்தி தரேன். அதே சுரண்ட எல்லை எங்களுடைய குடும்பத்துக்குள்ளே சொத்து சம்மந்தமாக மன வருத்தம் இருக்குது, அதை திருப்பி தெளிவு பண்ணி தரணும்னு கேட்டு வந்திருக்காங்க. யாருப்பா? என்னம்மா மன வருத்தம்? நான் சொத்து சம்பந்தமான கேள்வின்னு சொல்லியிருக்கேன். அப்போ ஓகே, அமர்த்துங்கப்பா.
அது எவ்வளோ பசியோட கத்துது. உன்னுடைய கட்டுமனைக்குள்ள போய் பார்த்தேன். அந்த கட்டுமனைக்கு ஊடால சுடமாடசாமியுடைய பார்வையும் காளியம்மாளுடைய அருளும் இருக்குது. இருக்கிற பந்தத்துக்கு உரியவர்கள் அந்த டாக்குமெண்ட்டில் வில்லங்கத்தை காட்டி உங்களை முழுமையடையாமல் சுமார் 1 வருஷ காலம் உங்களை இழுத்தடிக்கிறாங்க. இதுக்கு பல்வேறு செய்வனை வினை கோளாறுகளும் நடந்துச்சு, மன வேறுபாடு நடந்துருச்சு. இது சக்ஸஸ் ஆகுமான்னு கேட்டேன். இந்த மாதத்தில் அதை பேசி எழுதி உங்களுக்கு உறுதியாக்கி தந்துடுறேன். இழந்த பணத்தை மீட்டதுக்கு பிப்ரவரி மாதம் 20ஆம் தேதி வரை பொறுமையாக இருந்தால் அந்த பணத்தை நான் வாங்கி தந்துடுவேன். கால் வந்துட்டு வா. வரலாம். பணத்தையும் வாங்கித்தாரேன், சொத்தமும் உங்களுக்கு உறுதியாகி தரேன்ப்பா. ஜனவரி பிறந்து 6ஆவது மாதத்துக்குள்ளே வேலை கிடைக்கும். அடுத்து பேசுவோம். கருப்பசாமிக்கு அதே சுரண்டை எல்லை உடல்நிலை சம்பந்தமாக பாதிக்கப்பட்டு வந்தது யார்? என்னப்பா செய்து உடல்நிலைக்கு? யாருக்கு என்னம்மா செய்து? என்ன செய்து? கால் வந்துட்டு வா. யாருப்பா இது? யாரு? ஆளுக்கு ஒரு திசையாக உட்காந்தா எப்படி சொல்கிறது? உன் உடல்நிலையை பார்த்தேன். நரம்பு தளர்ச்சி வந்தது மாதிரி நடுக்கமும், சில சமயத்தில் கை காலை உதறுவது போன்ற வேதனையும் உடம்பில் இருக்குது. ஆனால் அது பேய்க்கோளாறாக இருக்குமோ அப்படிங்கிற ஒரு சில பயம், செய்வனைகளால் நடந்திருக்குமோ அப்படிங்கிற குழப்பம், இவைகளெல்லாம் இருக்குது. ஆனால் பேயும் இல்லை, செய்வன கோளாறும் இல்லை. இது இயற்கையான பாதிப்பு. இந்த நிலைகளை நல்லாக்கி தெளிவாக்கி தந்தால் போதும்ல. வேறு என்ன வேணும்? ஒரு பிள்ளைக்கு வேலை கிடச்சாச்சு, இன்னொரு பிள்ளையை பற்றி 6 மாதம் கழித்து கேடு ஜெயிச்சு தாரேன். நல்லா இருக்கு, நல்லா. அடுத்து வரும்போது உனக்கு பார்த்துருவோம்ப்பா. கருப்பசாமிக்கு சென்னையில் இருந்து ஆந்திரா எல்லை பொன்னேரி. பொன்னேரி வாங்க, பொன்னேரி. மிச்சம்லாம் உட்காருங்க. சென்னையில் இருந்து ஆந்திரா எல்லை பொன்னேரி. பொன்னேரி வாங்க, மிச்சம்லாம் போய் உட்காருங்க. வழிப்பாதையில் நிற்காதீங்க தயவு செஞ்சு. இப்படி நின்னீங்கன்னா யார் வர முடியும், போக முடியும்? பிள்ளையை பற்றி கேட்க வந்தது யார்? வாப்பா, காலை வந்துட்டு வா. என்னப்பா செய்யணும் உன் பிள்ளைக்கு? பக்கத்தில் வா, கண்ணை மூடு. எத்தனை வயசு? காலை வந்துட்டு வா. பக்கத்தில் மாரியம்மன் கோயில் இருக்காப்பா. திருவிழா எப்போ வைக்கிறாங்க? தை மாதமா? அந்த திருவிழாவில் சாமி கும்பிட்டு உன் பிள்ளைய இங்கே கூப்பிட்டு வா, பேச வச்சுருந்தேன். நல்லா கருப்பசாமிக்கு அதே பொன்னேரி எல்லை கடன்பட்டு மனவேதனை அடைந்து வந்த செல்ல மக்கள் வாங்க. உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். 3 ஆண்டு காலங்களாகவே தொழில் சம்பந்தமான மனவேதனையும் துயரமும் நடக்கு. ஒரு பிள்ளையால் அவப்பேரும் குடும்ப வழக்கும்
சொல்லுக்கு அடங்காத காரணத்தால் நித்திய சண்டை பூரண ஆயுசு போல துன்பமும் வீட்டில் நடந்து. அதனால் இப்போ வைத்த கடன்கள் தீராமல் வேறு மாநிலத்தில் போய் பிழைக்கணுங்கிற சில சூழ்நிலைகளும் ஏற்பட்டோம். கால் வந்துட்டுவாங்க. பக்கத்தில் வரலாம். இப்போ உன் கடன்களை தீர்த்து தாரேன். வேறு என்ன வேணும் மகளே? வெற்றியாக்கி தரேன். எல்லாரும் சரியாக இருப்பாங்க. எங்கேயும் அவப்பேர் வாங்காமல் காப்பாற்றுறேன். போ உங்கள் அப்பா. சித்தூர் 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 வாங்க. சித்தூர் யாருப்பா? சித்தூர். சித்தூர் வாரவங்களுக்கு வழி விடுங்க. நான் தயவு செஞ்சு அண்ணன், வாரவங்களுக்கு வழி விடுங்க. வழியில் நிற்காதீங்க. சித்தூர் வாரீங்களாப்பா? வரதுக்கே இவ்வளோ நேரமா? அங்கேருந்து இங்கே வந்தாச்சு, இங்கேருந்து இங்கே. ஐயா வழி பாதையில் நிற்காதீங்க. தயவு சொல்லுத கேளுங்க ஐயா. என்னப்பா? கால் வந்துட்டு வா. என்ன டீனா? எங்கடா இருக்கு என்ன டீனா? வாப்பா. பொண்டாட்டியை பற்றி என்னப்பா ஆராய்ச்சி? பக்கத்தில் வா. என்ன வேணும்? கடை வியாபாரம் பண்ணிட்டுருக்காங்க. யார்? பசங்க மாதம்பலம் கடையில் வியாபாரம். மனைவியை பற்றி என்ன ஆராய்ச்சி? கண்ணை முடிக்கா. காலில் வந்துட்டு வா. வரலாம். இந்த கனியை கொண்டு போய் வியாபார ஸ்தாபனத்தில் வை. உன்னுடைய வியாபாரம் ஓகோன்னு இருக்கும். இன்னொரு கடையும் உனக்கு ஓப்பன் பண்ணி தரேன். என் பேரை போட்டு வியாபாரத்தில் நடத்து. கடன் படாமல் காப்பாற்றுறேன்டா. சிதறாமல் வச்சுக்கா. மயிலாடுதுறை. மயிலாடுதுறை. மயிலாடுதுறை வாங்க. மயிலாடுதுறை. மாயாபுரம் என்னும் மயிலாடுதுறை. தங்க நகை சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தது யாரு? தங்க நகை பிள்ளைங்கள் கல்யாண வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தது யாரு? ஒன்று யாருப்பா? தொழில் சம்பந்தமாக கேட்டு வந்தது யாருப்பா? வரலாம். தம்பி உங்களுக்கு மயிலாடுதுறையா? இல்லையே. வாயா பெரியா. காலில் வந்துட்டு வா. என்னம்மா வேணும் உனக்கு? காலில் வந்துட்டு வாங்க. நித்தம் நித்தம் மாறுவது எத்தனையோ. இன்னும் ஒரு தரம் காலில் வந்துட்டு வாங்கப்பா. நெஞ்சில் நினைத்ததெல்லாம் நடந்தது தான் எத்தனையோ. கோடு போட்டு வாழ்ந்தவர்கள் எத்தனையோ. 2 ஆண்டு காலங்கள் உழைத்த செல்வங்களெல்லாம் அழிந்து விட்டன. குடியிருக்கும் மனை கூட நிலைக்குமா நிலைக்காதா என்ற கேள்விக்குறியும் உள்ளத்தில் உண்டு. இனிமேல் இந்த உலக வாழ்க்கையை கழிக்கக்கூடிய அளவுக்கு உடலிலும் வலிமை இல்லை, உழைப்பிலும் தெளிவில்லை, கை கொடுப்பார் யாரும் இல்லை. உயிரோடு இருப்பதா சாவதா என்ற கேள்வியை என்கிட்ட கேட்க வந்திருக்கேன். கால் வந்துட்டு வரலாம். இந்தாப்பா, உன் கடன்களை தீர்க்க பணம் கிடைக்கும். சிறியது ஒரு வருமானம் வைக்க ஒரு வியாபார ஸ்தாபனத்தை நான் உருவாக்கி தரேன். என் பேரை போட்டு நடத்து. வெற்றியாக இருக்கும். வேறு என்னப்பா வேணும்? அந்த பொண்ணை செம்மையாக வாழ வச்சு தரேன். பிரியாமல் இருக்க வைக்கிறேன். போய்ட்டு
கால் வந்துட்டு வரலாம். மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். வாங்க. என்னப்பா வேணும் தம்பி? அங்கே தள்ளிடும் கண்ண முட. சரி, காலைல வந்துட்டு வா. அமைதியாக இருக்க போறீங்களா, சண்டை போட்டுக்கிட்டே இருக்க போறீங்களா, சாமி சொல்லுறது கேட்க போறீங்களா? எப்படி சண்டை போடணும்னா கொஞ்சம் டைம் தரேன். சரி விடுங்க. என்ன ஓடியா திடீர்னு உடம்புல ப்ரெஷர் பாயிண்ட் குறையுது, லோ ப்ரெஷர் வந்த மாதிரி அப்படி குழக்குன்னு விழுந்துருது, அன்கான்சியஸ் மயக்கம் வர்றது மாதிரி உள்ள நிலைகள் தோன்றுது, உடம்புல உயிர் இருக்குமா இல்லையா என்று ஜில்னஸ் வந்துருச்சு. சாமி இது எதிர்காலத்தில் ஹார்ட் அட்டாக்கில் கொண்டு போய் வச்சிருமோ அப்படிங்கிற ஒரு பயம் உன் உள்ளத்தில் இருக்குது. கால் வந்துட்டு வா. ஒரு மணிகண்டனா பரமேஸ்வரா, இது உனக்கு உடலுக்கு ஆபத்து வராதுப்பா, கவலைப்பட வேண்டாம். ஆனால் ரத்தத்தில் குறையா உடல்நிலையில் குறையா அப்படிங்கிறது தெரியணும். போய் பார்த்தா நார்மல்னு ரிசல்ட் வருது. ஆனால் இந்த பிரச்சனை ஏன் வந்துச்சு? ஸ்பிரிச்சுவல் லைனில் எதுவும் ஏற்பட்டிருக்குமோ அப்படின்னு ஒரு சின்ன பயம். 3 முறை என்னையை பார்க்கவா உன்னை காப்பாற்றி தந்துடுறேன். இப்போ கடன் பட்டிருக்க, அதை தீர்த்து தரணும். உழைப்புக்கு போகிற இடத்துல மனதை ஒருநிலைப்படுத்தி உறுதியாக்கித்தார். வீட்டு பக்கத்தில் ஒரு சிறிய அம்மன் தெய்வம் இருக்கு, அவளால் உனக்கு துணை நடக்கும். பக்கத்தில் வா, நன்றியோடு இருப்பாய். வாழ்க மகளே. காரைக்குடி எல்லை, காரைக்குடி, காரைக்குடி, காரைக்குடி வாங்க. காரைக்குடி நல்ல ஊரைக்குடி, நல்ல காரை. மயிலாடுதுறையெல்லாம் உட்காரலாம், மிச்சம் எல்லாரும் ஓரமாக உட்காருங்க. காரைக்குடி. காரைக்குடியா? நிற்கிறவங்க தயவு செஞ்சு உட்காருங்கய்யா, ஓரமாக உட்காருங்க. வழிபாதையில் நிற்காதீங்க. எப்படி நின்னீங்கன்னா சாமி கூப்பிடுறாங்க, இங்கே வர முடியாது. தொழில் சம்பந்தமாக மன வருத்தப்பட்டு வந்தது யாருப்பா? வா, கால். ஆளு மெலிஞ்சிட்டு ஏடாமனால இருந்து இன்னும் ஒரு முறை காலில் வந்துட்டு வா. உருண்டு எதுக்கு போய் உள்ள உன் வீட்டு பக்கம் போனேன். ஐயனார் சாமி வராரு. அந்த இடத்துல நான் கருப்பசாமியும் இருப்பேன், பேச்சு தாயும் இருப்பான், சங்கிலி கற்பனும் இருப்பான். இருக்கானா? 3 ஆண்டு காலங்களாக நீ நடத்தக்கூடிய தொழில் இருட்டடைஞ்சு போனது மாதிரி மனவேதனையும் துயரமும் பட்டிருக்க. நிறைய பொன்பொருள்களை இழந்து கடன்பட்ட வேதனையால் குடும்பத்தோடு ஒட்டுவதற்கு கூட இயலாத நிலையில் இப்போ வேலைப்படுறேன். உண்மையா? இதுக்கு யாரோ மந்திரம் பண்ணியிருக்காங்க, நமக்கு உதவி செய்யக்கூடிய தெய்வத்தை கெட்டியிருக்காங்க அப்படிங்கிற எண்ணம் உன் உள்ளத்தில். கால் வந்துட்டு வா. இந்த கெட்டுகளை அவிழ்த்து உனக்கு தொழிலை உருவாக்கி தரேன், கடனை தீர்த்து தரேன். வேறு இடத்துல கடை வை, என் பேரை போட்டு வை. வற்றாத கங்கையாய் பணம் வந்து சேரும். யாருக்கும் பயப்படாத. உடம்பில் ஒரு படபடப்பு இருக்குது, அதை நீக்கி நிறுத்தி வெற்றியாக்கி தரேன். ஓடிப்போம். கருப்பசாமிக்கு பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி கேட்க வந்தது யார்? என் குடும்பம் ஒன்று சேரணுமப்பா. கால் வந்துட்டு வாங்க. மனைவி ஒரு மாணிக்கம்னு படம் எடுத்தாங்க, நான் வீட்டில் அதை சொல்ல முடியலையே. வீட்டில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு திசையில் மனசை வச்சுருக்காங்க. உன் சொல்லுக்கு கட்டுப்பட்டு நிற்கக்கூடிய குணப்பக்குவத்தில் அவர்கள் இல்லை. அவர்களுடைய மனநிலைகளையும் நல்லாக்கணும். உடல்நிலை கோளாறால் ஒருவர் பாதிக்கப்பட்டிருக்கிறார், அவர்களையும் தெளிவு பண்ணி தரணும்.
வேற என்னப்பா வேணும்? கண்ணை முடிக்கா இந்த தை மாதமே நல்ல வரனை வர வைக்கிறேன். முதல் பத்திரிகையை கருப்பசாமிக்கு கொண்டு வந்து சேரு, என் பேரை போட்டுக்கான். வெற்றியாகி வருவோம் மகனே, இந்தா ஆனந்தப்படுவாய் வாழ்க. இது யாரு? என்ன இவங்களுக்கு கண்ணமுடைய மனநிலைகளில் ஒரு வகையான பிரேமை சக்தி. அது தெய்வம் இல்லை, மனப்பிரேமை. புரியுதா? மனப்பிரேமை. அவளுடைய அடங்கல் நிலைக்கு நம்ம சாமி உன்னைய கட்டுப்படுத்திடும் அப்படிங்கிற பயத்தில் அதை வேண்டாம்னு சொல்லுதா. அவன் மனத்தை மாற்றிட்டேன், தெளிவாக்கிடுவேன், வர வைக்கிறேன், போ வந்துடுவா, போயிட்டு வரலாம். கருப்பசாமிக்கு அதே காரைக்குடி எல்லை. அப்படியா? பிள்ளையின் வேலை சம்பந்தமாக கேட்க வந்தது யாரு? வேலை சம்பந்தமாக கேட்க வந்தது. வணக்கக்கா, நல்லா இருக்கீங்களா? காலைல விட்டுவாங்க. என்ன வேணும்? என்ன வேணும்? என்னதான் வேணும்? பிள்ளை எங்கே இருக்கு? முதல்ல என்ன படிக்கிறான்? கண்ணை முடங்க. முதல்ல நிறைய பொருள்கள் அடமானமாகி போச்சு. வச்சு பிழைக்கிறதுக்கு கூட பூமியும் இல்லை, பொண்ணும் இல்லை. இந்த பிள்ளைய படிக்க வைக்கிறது கூட கடன்பட்டு ஒவ்வொரு நாளும் வேலைக்கு போய் பிழைக்கிறது மாதிரி உள்ள நிலைமையில கொண்டு போய் விட்டுரு. அவன் வெளிநாட்டுக்கு போய் ஒரு பிஸ்னஸ் லைனில் இருந்து வெற்றியாகி வருவான். அவனை பற்றி கவலைப்பட வேண்டாம். அவனால் உன் குடும்பம் உயரும். இன்னும் 9 மாத காலம் அவங்க வெற்றியாகி ஒரு இடத்துலேருந்து பண உதவி உனக்கு கிடைக்கும். அதை வச்சு நல்லா இருக்க. 9 மாதம் ஆகும். பொறுமையாக இருக்க, கட்டித்தார். சிவகங்கை 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 கரையினிலே. சிவகங்கை வாங்க, மிச்சம்லாம் போய் உட்காருங்க, வழிபாதையில் நிற்காதீங்க. என்ன செய்யணும்? அப்பா எல்லாரும் உட்காருங்க தயவு செய்து. நீங்கள் நின்றுக்கிட்டு இருந்தீங்கன்னா வருதவங்க எனக்கு தெரியாது. அவரவர் இடத்துல உட்காருங்க, தயவு செய்து உட்காருங்க, தயவு செய்து. சொல்லுத கேளுங்க, எல்லாரும் உட்காருங்க. பக்தர்கள் தயவு செஞ்சு உட்காருங்க. மானாட்டம் மயிலாட்டம். என்னம்மா வேணும் பாப்பாவுக்கு? அங்கே தடியுது, அங்கே தடியுது. பாப்பாவுக்கு கல்யாணம் முடிச்சிட்டியா? புருஷன் எங்கே இருக்கான்? எப்படி கண்ண முடி. வர வைக்கணுமா? அவன் வேணுமா உனக்கு? இவ்வளோ மறந்துரு, என்னை மட்டும் பாரு. உன் புருஷன் உனக்கு வேணுமா? உன்னுடைய உள்மனதிலிருந்து அவன் வேணுங்கிற செய்தி வரல, வெளிமனத்தில் பேசுத. அவனால் நீ ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்க, புரியுதா? அவங்க வீட்டாலவும் அதிகம் பாதிக்கப்பட்டிருக்க. இவன் கடைசி வரை நம்மளை வச்சு காலங்கழிப்பான் அப்படிங்கிற நம்பிக்கை ஓ மனசில் இல்லை. ஆனால் பெரியவங்களுக்காக நீ ஆமாச்சாமி போடுத. ஓகேவா? உண்மையா இல்லையா? கால் வந்துட்டுவா. பார்த்தியா? கட்டாயம் அடிமாட்டுக்கு விற்கிற மாதிரி நினைக்கிறியா பிள்ளைய? எரும மாட்டு போய் உள்ள. சிரிக்காதே சிரிக்காதே. 3 முறை என்னைய பார்க்கவா. இவ உள்மனதுக்கு அவன் எந்த அளவுக்கு பொருந்துவான் என்பதை பார்த்து
கால சூழ்நிலைகளை விலக்கி அவனுடைய கருத்தை ஒருமித்து பார்க்குறேன். அதுக்கு பிறகு இந்த வாழ்க்கை நிலைக்கும் நிலைக்காது என்பதை முடிவெடுப்போம். அதுவரை கால அவகாசம் தேவை. கால் வந்துட்டுவா. இவளை அவன் நல்ல கேரக்டர் இல்லைன்னு சொல்லி ஒதுக்கி வச்சுருக்கான். இவளுடைய ஒழுக்கத்தில் அவன் குறை சொல்லுதான். இவளுடைய பழக்க வழக்கத்தை பற்றி தப்பாக நினைக்கிறான். ஆனால் இவா தப்பாக பழகலை. புரியுதா? அது நீ பெத்தவா, உனக்கு தெரியும். என்ன, ஒரு சில தப்புகளை வச்சுக்கிட்டு உலக வாழ்க்கையை நிர்ணயிக்கக்கூடாது. கிணத்துக்குள்ளே தண்ணி கிடந்த போது அது கலங்கி கிடந்தால் தப்பு இல்லை. அதை குடத்தில் கொண்டு வந்து வீட்டுக்குள்ளே வைக்கிற குடி தண்ணீரை ஆன பிறகு அது கலங்கிடக்கூடாது. அப்போந்தான் அதை குடிக்க முடியும். இப்போ நீ கிணத்து தண்ணி இல்லை, குடத்து தண்ணி. கலங்காமல் இருக்க வேண்டியது உன்னுடைய கருத்து. கால் வந்துட்டு வா. சரியா தப்பாப்பா? வரலாம். என்னால் மறக்க முடியலையே அப்படின்னு சொன்னால் நான் என்ன செய்வேன்? மனசு ஒரு பக்கம், மாங்கல்யம் ஒரு பக்கம்னு பொம்பளையை கட்டி கொடுத்தா பிரச்சனை வரத்தான் செய்யும். பெரியவங்க திருந்த வேண்டியதை விட்டுட்டு சின்னவங்களை வளப்படுத்தக்கூடாது. அப்படி இல்லைன்னா கல்யாணத்துக்கு முன்னால் என்னையை பார்த்துருக்கணும். அந்த மனத்தை நான் பக்குவப்படுத்தியிருப்பேன். அந்த விதி உங்களுக்கு ஒத்துழைக்கலை. அதனால் குற்றம் உங்கள் மேலே இல்லை. 3 முறை என்னையை பார்க்கவா, வெற்றியாகித்தாரேன், திருத்தித்தாரேன். அவனுக்கு இவள் அதுக்கு சரி வர மாட்டாள். மண்டையில் புரிஞ்சுக்கா, புரியாட்ட விட்டுருப்பா. அதே சிவகங்கை எல்லை திருமணம் சம்பந்தமாக கேட்க வந்தது யாரு? ஆமா, யாருக்கு கல்யாணம்? ராசா யாருக்குப்பா? இருங்க, கூப்பிடுறேன். ஏன் அவசரம் வேண்டும்? ஆனந்தமாக இருங்கள். கால் வந்துட்டு வா. உங்கள் எல்லைக்குள்ளே போனேன். சங்கிலி கருப்பசாமின்னு ஒரு சாமி வராரு. எங்கே இருக்காரு? ஐயனார் பக்கத்தில் சங்கிலி கருப்பம்னு ஒரு தனியை ஒரு சாமியை வச்சுருக்காங்க. கால் வந்துட்டு வா. அந்த சாமி அருள்வாக்கு சொல்லக்கூடிய ஒருத்தனும் அங்கே இருக்கிறார். கேட்டியா? உன் பிள்ளைக்கு கல்யாணத்தை குரு பகவான் 7ஆம் பார்வை பார்க்கல, 8ஆம் இடத்தை பார்க்குறார். அதனால் ஆயுள் ஸ்தானத்தை பார்க்கறதுனால கல்யாணத்தை முடிக்கலாம்னு ஒரு சாத்திரம் சொல்லும். ஆனால் அங்கே புருஷவசியம் ஸ்திரீ வசியம்ங்கிறது ரெண்டும் பொருந்தாது. அதனால் பங்குனி மாதம் 24ஆம் தேதிக்கு மேலே சனி பகவான் மாறுவார். அப்பொழுது அந்த கல்யாண காரியம் ஒழுங்காக நடக்கும். நான் ஜெயிச்சு தரேன். கால் வந்துட்டு வா. அதனால் திருமணத்துக்கு முன்னால் அவனை ஃப்ளைட்டில் ஏற்றவா, திருமணத்தை முடிச்சுட்டு ஏற்றுவோமா? அந்த வழக்கு உனக்கு தீரக்கூடிய நேரம் வந்தாச்சு. உன் மகனுக்கு நீ ஸ்திரியை தேடலாம், அவன் வந்துடுவான், ஆனந்தமாக நடக்கலாம். அந்த வழக்கு ஒரே விசாரணையில் முடிச்சு தந்துட்டேன். நீ ஜெயிச்சு வருவ, தங்கம் பெறுவ. என்ன பெறுவ? எஸ். அதே சிவகங்கை பையனுடைய திருமணத்தை பற்றி கேட்க வந்தவங்க. கால் வந்துட்டு வரலாம். மங்களம் அருள்வாய். பையனுக்கு நல்ல நேரங்கள் தோன்றியாச்சு. இனிமேல் அவனை பற்றி கவலைப்படுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. மாசி சிவராத்திரி வரை பொறுமையாக இருக்க வேண்டும். பங்குனியில் திருமணத்தை பற்றிய பேச்சுவார்த்தையை நடத்திடுவோம். வைகாசியில் ஆனந்தமாக நடத்திடுவோம். எல்லாம் கூடி வந்தாச்சு, குழப்பம் இல்லாமல் நடந்துடும். கால் வந்துட்டு வரலாம்.
வெட்டியாக்கி தரப்பா. இந்தா மேலூர் எப்பா திருப்பத்தூர் பக்கம் இருக்கிற வேலூர், அது அல்ல, மதுரையை தாண்டி திருச்சி ரோட்டில் இருக்கிற மேலூர். மேலூர் 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 ஒரே ஓசை, எழுத்துல மட்டும் வித்தியாசம். கணவன் மனைவி காலைல வந்துட்டு வரலாம். போகாதே போகாதே என் கணவா, உள்ளாத சொப்பனோ நானும் கண்டேன். உட்கார முடியாதா? இந்த இடத்த கண்டிப்பாக நீங்கள் செலவழிச்சதுனால உங்களுக்கு நான் வாங்கி தந்துடணும். அப்போ வியாபாரம் ஏன நடத்தலாம், அதை அந்த ஓனர் சம்மதிக்கணும்ல. அடுத்த ஆளை உள்ள நுழையாமல் பார்த்தா போதுமா? கால் வந்துட்டு வரலாம். அதிகாரியே நீ சம்மதிப்பியா? சம்மதிக்கிறேன், வரலாம். பல லட்சங்களை போட்டு அதில் தோற்று போய் உட்கார்ந்துருக்கிய, அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அதிகாரிகளை உன் பக்கம் நேர்மையாக நடத்தி வெற்றியை பெற வைக்கிறேன். இழந்த பொருள்களெல்லாம் வீடு வந்து சேரும். பையனுக்கு நிலையான செல்வமும் தொழிலும் அமையும். நல்லாயிருக்கும். கொஞ்ச நாள் ஆகட்டும், சேர்த்து விடுறேன். அதே மேலூர் எல்லை விவசாய நிலம் பற்றி கேட்டு வந்தது யார்? விவசாயத்தை பற்றி கேட்க வந்தது யாருப்பா? ஒரு கை கொடுறா. விவசாயத்தை பற்றி கேட்க வந்தது யார்? பிள்ளையின் வாழ்வை பற்றி கேட்க வந்தது யார்? வாப்பா. என்னப்பா வேணும்? யாருக்கு கல்யாணம் முடிச்சாச்சா? கால் வந்துட்டு வா. உங்கள் எல்லைக்குள்ளே போனேன். நான் கருப்பசாமி இருக்கேன். உன் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் பிரிவும் பிரச்சனையும் நடக்கக்கூடிய அளவுக்கு இப்போ அங்கே குழப்பம் நடக்கு. ஆனால் உன் பிள்ளை குற்றவாளி கிடையாது. ஆனால் அவங்களுடைய எண்ணங்களில் தவறு ஏற்பட்டு இவ்வளோ குற்றம் சுமத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த மனநிலைகளை மாற்றி ஒன்று சேர்த்து வச்சா போதுமா? கால் வந்துட்டு வா. இந்த 22 நாளையில் பேச்சுவார்த்தைக்கு வருவாங்க. செம்மையாக்கி காப்பாற்றித்தாரேன். இந்த பணம் தரம் பாரு, வண்டியை ஓட்டிக்கா நல்லா.